அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அபூர்வமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா கூட இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இன்று இறை சக்திக்காகட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காகட்டும் பெஸ்ட்டான காம்பினேஷனாக நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாருமே இந்த நாளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 5ஆம் தேதி, தை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை அப்படிங்கிறதே விசேஷமான ஒரு நாள் தான். மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் விநாயக பெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்கு உண்டான வளர்பிறை அஷ்டமி திதியானது இன்று இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 555 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கு இல்லையா, புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 5. அடுத்ததாக இன்று பிப்ரவரி மாதத்தின் 5ஆம் தேதி, அப்போ இங்கே ஒரு 5 வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தை மாதத்தின் 23ஆம் தேதி. இதில் வரக்கூடிய 2யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5ங்கிற எண் கிடைக்கிது. அப்போ 555 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது தான் இந்த 555 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர். சரி, இதெல்லாம் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேயும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். மேலும் அந்த காலையில் போட்ட வீடியோவில் 5 வெந்தயத்தை வச்சும் ஒரு குறிப்பிட்ட பூவை வச்சும் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக எண்ணி வைக்க இடமில்லாதபடிக்கு பணம் சேரும், பர்ஸில் இல்லைங்காத அளவுக்கு எப்போதுமே பணம் நிரம்பி வழியணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், பார்த்து செஞ்சு பலனடையுங்க. அந்த வீடியோ முடியும் போது இன்றைக்கி இன்னொரு சேர்க்கையும் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றின பதிவு தான் இது. என்ன இன்னொரு சேர்க்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டதை கேட்ட உடனே நிறைவேற்றி தரக்கூடிய பிரபஞ்சத்தின் பேராற்றல் படைத்த 5 to 8 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கான ஃப்ரீக்வன்சியும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பிப்ரவரி மாதத்தின் 5ஆம் தேதி, இதில் ஒரு 5 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. அடுத்தது பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2வது மாதம், இப்போ இங்கே 2ங்கிற நம்பர் கிடச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது அஷ்டமி திதி. அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. அப்போ இங்கே 8ங்கிற நம்பரும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ 5 to 8 ஹெர்ட்ஸ் இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இம்மிடியட்டாகவே நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண தேவை இருக்கிறவங்க, நல்ல வேலை அமையணும்னு நினைக்கிறவங்க, திருமணம் கைகூடணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்க, சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்க, காதலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னும் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு விருப்பங்கள்னு இருக்குதோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேலே சொன்ன தேவைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இதை செய்வதற்கு ஏதாவது பெஸ்ட்டான டைமிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி நான் சொன்ன இந்த சிறப்பான சேர்க்கைகள் எல்லாமே இந்த நாள் முழுவதுமே அமைஞ்சிருக்குது. இரவு 12 மணி வரைக்கும் அமைஞ்சிருக்குது. அதனால் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சு பலனடையலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கேட்க போகிறோன்னா நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். நம்ம மற்ற விஷயத்தையும் கேட்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ரெட் கலர் பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். இல்லை எனக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் ரெட்டுன்னு சொல்கிற இடத்துல க்ரீன் கலர் பேனாவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
அடுத்ததாக நம்மளுக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான ஏலக்காய் தான். இந்த ஏலக்காய்க்கு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு. மேலும் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தியும் உண்டு. இதனுடைய நறுமணத்துக்கு கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதனால் நல்லதாக ஒரே ஒரு ஏலக்காய் விதைகளால் வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம், பணவரவுக்கும் இந்த பச்சை நிறம் வந்து உகந்தது. அந்த மாதிரி நல்லதாக ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. அடுத்தது இன்னொரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. காலையில் நீங்கள் ஒரு 5 வெந்தயம் வச்சு ஒரு பரிகாரம் சொன்னீங்களே, அதையும் செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தையும் செய்யலாமா அப்படின்னுட்டு. நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா 1க்கு 2 பரிகாரமாக செய்யும்போது ஒன்று நமக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால லேட்டாக பலன் கிடைச்சாலும் கூட இன்னொன்று நமக்கு இம்மிடியட்டான ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். அதனால் தாராளமாக 2 பரிகாரத்தையுமே நீங்கள் செஞ்சு பலனடையலாம். சரி, இப்போது இதை எப்படி செய்யணும் முடியுதுன்னு பார்த்தலாம். இப்போ அமைதியாக உட்காந்துட்டிங்களா? அடுத்தது முதுகு தண்டை நேராக வச்சு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க. நீங்கள் எந்த ரூமில் வேணாலும் உட்காரலாம். அதெல்லாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அடுத்ததாக உங்களுடைய இடது கையினுடைய இந்த சுண்டு விரல் இருக்குது பாருங்கள், இது வந்து புதன் விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா புதன் மேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா கேப் இல்லாத மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நம்பர்னு சொன்னேன் இல்லையா, 528 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ எப்படி ஸ்க்ரீனில் காட்டுறனோ அதே மாதிரி இந்த வட்டத்துக்குள்ளே வர மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. பணமா, வேலையா, குழந்தை பாக்கியமா, என்ன வேணுமோ அதை வந்துட்டு ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஏலக்காய் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இந்த ஏலக்காயினுடைய ஒரு புறத்தில் நீங்கள் இதே 528 ஹெர்ட்ஸுங்கிறத எழுதிக்கோங்க. பின்புறம் திருப்பி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த கோரிக்கையும் வந்துட்டு நீங்கள் ஒரே வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. இப்போது இந்த ஏலக்காயை இந்த புதன்மேட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய இடது கையில் இதெல்லாம் இருக்குது. வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, பாயிண்டிங் ஃபிங்கர், அதை வச்சு இந்த ஏலக்காயை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ கண்களை மூடி நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அந்த கோரிக்கையை வந்து நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நல்ல வேலை கிடச்சிட்ட மாதிரியும், திருமணம் நடந்துட்ட மாதிரியும், குழந்தை பிறந்துட்ட மாதிரியும், கை நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 5 லட்சம் பணம் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ 5 லட்சம் உங்கள் கையில் வந்து இந்த காசு வந்து இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்னென்னவெல்லாம் பண்ணுவீங்க, உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் எப்படியெல்லாம் நிறைவேற்றிக்குவீங்க, அப்படி நிறைவேறும் போது உங்களுடைய மனநிலையில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வந்து எண்ணப்பூர்வமாக உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஓட விடுங்க. இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து உருவாகி இருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மணி அஃபர்மேஷன் சொல்லலாம், இல்லைன்னா இந்த நடந்து முடிச்சிட்ட மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். அதன் பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், பர்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம், எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வந்துட்டு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய பர்ஸில் ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி புதன்கிழமை வச்சிங்க அப்படிங்கும்போது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். திங்கட்கிழமை நாளில் நீங்கள் இதை வந்துட்டு எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க. நிச்சயமாக இந்த 5 நாளுக்குள்ளாரையே நீங்கள் என்ன நினச்சி எழுதுனீங்களோ அது கட்டாயம் வந்து கிடச்சிருக்கும். 5 லட்சம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கான ஏற்பாடும் கூட கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். அந்த பணம் உங்களுக்கு சரியான சமயத்தில் வந்துட்டு கிடைக்கும். அடுத்ததாக இந்த கையில் எழுதியிருக்கிற இந்த நம்பரை இன்று இரவு 12 மணி வரைக்கும் உங்களால் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். அத்தனை முறை அந்த விஷயம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பவர்ஃபுல்லான சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.